ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸில் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் எல்லாம் நம்ம உருவாக்கி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தெரியணும் எது எது எங்கெங்கே போடணும், என்ன மாதிரியான வேர்ட்ஸை எந்த இடத்துல போடணும்னு தெரியணும். ஸோ நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிடையாது இல்லையா, நம்மளோட மதர் டங் வந்து வேறு, இட் இஸ் நாட் இங்கிலீஷ். ஸோ வி ஆர் நாட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அந்த நேட்டிவ் லேண்ட்லேயும் நம்ம இல்லை, வேறு இங்கே நம்ம கிராமர் இல்லாமல் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரியாமல் மற்றவங்களோட பேசி பேசி பேசியே இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில் நம்ம இல்லை, அது மாதிரியான ஒரு பிளேஸில் இல்லை. ஸோ நம்மளே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கும்பொழுது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கற்றுக்கிறது வந்து நமக்கு பல விதத்துலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீப் கிராமர் கிடையாது, மனப்பாடம் பண்ணுறது கிடையாது, ஃபார்முலா கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் நமக்கு தெரியணும் எது எங்கே போடணும். காஃபி போடணுன்னா காஃபி பவுடர், பால், சர்க்கரை வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அது மாதிரி தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும், எது எங்கே எப்போ கலக்கணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அது மாதிரியான விஷயம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது நவுன்ஸ். நவுன் அப்படின்னா பெயர் சொல், நேம்ஸ். நேம்ஸ் தான் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில், ஏன் இப்போ கூட நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா யாரோட வேணாலும் போர் அடிக்குது, ஒரு குரூப் கேம் விளையாடணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விளையாட்டு விளையாடிருக்கோம். நேம்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ். இது ஆல்மோஸ்ட் விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. காலேஜில் வந்து கிளாஸில், ஸ்கூலில் வந்து ஒரு நோட் புக் வச்சுட்டு நம்ம எழுதுவோம். இங்கிலீஷில் ஒரு ஆல்ஃபபெட் சொல்லுவாங்க, அந்த அதே ஆல்ஃபபெட்டில் தொடங்குகிற ஒரு மனுஷனோட பேர், ஒரு இடத்தோட பேர், ஒரு அனிமலோட பேர், ஒரு திங்கோட பேர் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். நேமில் வந்து வி வில் ஹாவ் தினேஷ், பிளேஸில் வந்து வி வில் ஹாவ் டெல்லி, அனிமலில் வந்து வி வில் ஹாவ் டியர், அண்ட் திங்ஸில் வி கேன் ஹாவ் டைனிங் டேபிள். ஓகே, ஸோ இது எல்லாருமே எழுதுவோம். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக யார் எழுதியிருக்கோம், ஒரே நேம்ஸ் யார் ரெண்டு பேர் எழுதியிருக்கோம், அதை அடிச்சுடுமா விளையாடுவோம். இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த தினேஷ், டெல்லி, டியர், டைனிங் டேபிள், இது எல்லாமே நேம்ஸ் தான். உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேம்ஸ் தான். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? தெர் இஸ் அ டிவி, தெர் இஸ் அ வாஷிங் மிஷின், தெர் இஸ் அ சோஃபா செட், தெர் இஸ் அ கார், தெர் இஸ் அ பைக், there is father, there is mother, you have a brother, you have a sister, you have friends, you have a house, there is a calling bell. சொல்லிட்டே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லாமே நேம்ஸ் தான். இந்த நேம்ஸ் இருக்கிற எல்லாமே நவுன்ஸ் தான், பெயர் சொல், அவ்வளோதான். எல்லாமே நம்ம ஒரு பெயரிட்டு அழைக்கிறோம், அதனால இட் இஸ் கால்ட் ஆஸ் நவுன்ஸ். இப்போ இந்த நவுன் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது, ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று வந்து காமன் நவுன், இன்னொன்று வந்து ப்ராப்பர் நவுன். காமன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொது, ப்ராப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட. இப்போ காமன் அப்படின்னா ஒரு பெயர் பொதுவாக எதை வேண்டுமானாலும் குறிக்கலாம். டேபிள்னு சொன்னீங்கன்னா எந்த டேபிளாக வேணாலும் இருக்கலாம். டாக்னு சொன்னீங்கன்னா எந்த டாகாக வேணாலும் இருக்கலாம். ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட் ஆனாலும் இருக்கலாம். டாக்டர் சொன்னீங்கன்னா எந்த டாக்டர் ஆனாலும் இருக்கலாம். அனிமல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த அனிமல் ஆனாலும் இருக்கலாம். ஃப்ளவர் சொன்னீங்கன்னா எந்த ஃப்ளவர் ஆனாலும் இருக்கலாம். பொதுவாக நீங்கள் எதை பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் தட் பிகம்ஸ் அ காமன் நவுன். இப்போ அதுவே ப்ராப்பர் நவுன் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த மனிதரையோ, அந்த இடத்தையோ, அந்த பொருளையோ, நேம்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ நேமில் நம்ம ஒரு மனிதனின் பெயர் தினேஷ், ஒரு இடத்தின் பெயர் டெல்லி, ஒரு மிருகத்தின் பெயர் டீர், ஒரு பொருளின் பெயர் டைனிங் டேபிள் அப்படின்னு 4 பார்த்தோம். இப்போ இந்த டைனிங் டேபிளுக்கு குறிப்பிட்டு தனியாக பேர் கிடையாது.
அந்த அனிமலுக்கு தனியாக குறிப்பிட்டு பேர் கிடையாது. டியருங்கிறது ஒரு விதமான மிருகம், அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொதுவாக எந்த மனிதனை வேண்டுமானாலும் குறிக்கும். ஆனால் தினேஷ் அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஒரு பேர் வச்சு சொல்லும் பொழுது தினேஷ் என்ற பெயருடைய அந்த மனிதரை மட்டும்தான் குறிக்கும். ஸோ தினேஷ் பிகம்ஸ் ப்ராப்பர் நவுன். பிளேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை கேபிட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த தலைநகரத்தை வேண்டுமானாலும், எந்த நகரத்தை வேண்டுமானாலும், எந்த இடத்தை வேண்டுமானாலும் குறிக்கும். ஆனால் நீங்கள் டெல்லி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறீங்க, டெல்லி அப்படின்னு பேர் கொடுக்கும்பொழுது அது டெல்லியை மட்டும்தான் குறிக்கும். ஸோ டெல்லி பிகம்ஸ் அ ப்ராப்பர் நவுன். கேர்ள் எந்த பெண்ணா வேணாலும் இருக்கலாம். ஆஷா அந்த பெண்ணுடைய பெயர். பாய் எந்த பையனா வேணாலும் இருக்கலாம். ரமேஷ் அந்த குறிப்பிட்ட பெயர் இருக்கிற பையன். ஸோ பொது பெயர், காரண பெயர், அது இடுகுறி ஆர் காரணம், அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ்க்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய பெயர். இட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ராப்பர் நவுன். இப்போ இந்த காமன் நவுன், இந்த ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பேஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது சில இடத்துல சிலது யூஸ் பண்ணலாம், சிலது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் த அப்படிங்கிற ஆர்டிக்கல் வரவே வராது. த ஆஷா, த ரமேஷ், த சென்னை, த டெல்லி, த உடுமலைப்பேட்டை, த மயிலாடுதுறை, ஊர் பெயர், ஒரு மனுஷன் பெயர் த தினேஷ், த ரமேஷ் வரவே வராது. ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் எப்பவுமே த அப்படிங்கிற ஆர்டிக்கல், த அப்படிங்கிறது ஆர்டிக்கல், தட் இஸ் அனதர் வே ஆஃப் யூஸிங். நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களில் தவும் வரும். we can see it at the later point of time. ஸோ எந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாலேயும் த போடாதீங்க. நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, பேசும்பொழுது he has gone to the சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை அப்படிங்கிறது இஸ் அ ப்ராப்பர் நவுன், அதுக்கு முன்னால் நம்ம த போட முடியாது. ஆனால் அதுவே வந்து ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், he has gone to the office. ஸ்கூல், த ஆஃபீஸ்னு வரும்போது கூட பர்டிகுலராக ஒரு ஆஃபீஸ், he has gone to the post office. ஓகே, ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்காரு அப்படின்னா he has gone to the shopping mall. மார்க்கெட் போயிருக்காரு, he has gone to the market. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்திற்கு போயிருக்காருன்னு சொல்லும்பொழுது அதுக்கு முன்னால் த போடலாம். ப்ராப்பர் நவுன் இருக்கிற ஊர் பெயர் சொல்லும் பொழுது அதுக்கு முன்னால் த போடக்கூடாது. ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் த ரமேஷ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் நவுனுக்கு முன்னால் சில இடங்களில் த வரும், குறிப்பிட்டு அது அந்த அப்படின்னு சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் த யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸெம்ஷன் கூட இருக்கு. சில இடங்களில் ப்ராப்பர் நவுனாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு முன்னால் த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு காஃபி ஷாப்க்கோ ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, த மால்குடி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு வைங்க. மால்குடின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேர் இருக்குது, அதுக்கு வந்து த மால்குடின்னு தான் பேரே வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் மென்ஷன் பண்ணும்பொழுது அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராப்பர் நவுன் ஆயிடுது. த மால்குடி அப்படிங்கிறது ஃபுல் டைட்டிலுமே இட் பிகம்ஸ் அ ப்ராப்பர் நவுன். அப்போ அந்த தவை நீங்கள் சேர்த்து சொல்லலாம். இது ஒரு இடம். ரெண்டாவது இடத்துல என்னன்னா அப்ரிவியேட்டட் வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ கண்ட்ரியோட பேர் வந்து த யூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், விச் மீன்ஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். த யூகே அப்படின்னு சொல்கிறோம், த யுனைடெட் கிங்டம். அப்ரிவியேட்டட் வெர்ஷன் கண்ட்ரீஸோட நேம் இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு முன்னால் த யூஸ் பண்ணலாம். அந்த கண்ட்ரீஸோட நேம்ஸே இஃப் இட் இஸ் அ காங்கிரிகேஷன், கூட்டு அமைப்பான ஒரு ரிப்பப்ளிக்காவோ இல்லை கூட்டான நாடுகள் சேர்ந்து
முதல்ல இருந்தது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருந்தது. ஸோ ரஷ்யாவோட அந்த கூட்டமைப்பு ஐக்கிய கூட்டமைப்பு நாடுகள்னு இருக்கும் பொழுது த யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐக்கிய அரபு குடியரசு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஏஇ அப்படின்னு வரும்பொழுது த யுஏஇ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்ரிவியேட்டட் a cluster of so many states and countries சேர்ந்து ஒரு நாடனுடைய பெயர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணலாம். மிச்ச சமயங்களில் ப்ராப்பர் நவுன் கூட த எப்பவுமே வராது. ஸோ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், பெயர் சொல் தான், நேம்ஸ் தான். சில நேம்ஸ்க்கு முன்னால் த வரும், விச் இஸ் காமன் நவுன். ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் த வரவே வராது. This is the basic step of beginning the parts of speech. இப்போ இந்த nouns பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட பாடி பார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நவுன்ஸ் தான், எல்லாமே பெயர் சொல் தான். அல்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பார்ட்ஸினுடைய இங்கிலீஷ் நேம்ஸ் தெரியும்? உடம்பில் நமக்கே தெரியாத நிறைய பகுதிகள் இங்கிலீஷ் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பார்ட்ஸோடைய நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூ நோ திஸ் இஸ் அ ஹெட், திஸ் இஸ் அ ஃபோர் ஹெட், திஸ் இஸ் டெம்பிள். புருவம் எல்லாருக்கும் தெரியும், ஐப்ரோஸ். கண் எல்லாருக்கும் தெரியும், ஐஸ். இப்போ கண்ணினுடைய இமை இருக்கு. இமை இஸ் கால்ட் ஆஸ் ஐ லிட். லிட் அப்படின்னா மூடி, கண்களை வந்து நமக்கு மூடி போல பாதுகாக்கிறதுனால அதுக்கு ஐ லிட் அப்படின்னு பேர். இமை அப்படின்னு சொல்லுவோம், அந்த முடியையும் சேர்த்து தான் நம்ம இமை சொல்லுவோம். இந்த இடத்துல மூடி இருக்கிற அந்த இறைப்பையும் இமை தான் சொல்லுவோம், அந்த முடியையும் இமை தான் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஐ லிட். அந்த முடிகளுக்கு வந்து ஐ லேஷ் அப்படின்னு பேர். she has got a long eyelash அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய ஐலாஷ் ரொம்ப நீளமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ we know eyes and eyelid and eyelash. மூக்கு எல்லாருக்கும் தெரியும், நாஸ். அந்த நாஸ்னுடைய இந்த துவாரங்கள், நாசி துவாரங்களுக்கு நாஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு பேர். கன்னங்கள் சீக்ஸ், முகவாய் சின்ன. காது தெரியும், இயர்ஸ். காதினுடைய மடல் இருக்கிறது, அதுக்கு இயர் லோப்ஸ் அப்படின்னு பேர். காது மடல்கள் வந்து லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சும்மா தலை இந்த இடத்துல எடுத்தோம்னாலே நமக்கு தெரியாத, ப்ராபப்ளி நீங்கள் புதுசாக கற்றுட்டுருக்கிற வார்த்தைகள் வந்து டெம்பிள் இருந்திருக்கும், ஐ லிட் அண்ட் ஐ லேஷ் இருந்திருக்கும், நாஸ்ட்ரல்ஸ் இருந்திருக்கும், உங்களுடைய சின் இருந்திருக்கும், அண்ட் இயர் லோப் இருந்திருக்கும். கழுத்து எல்லாருக்கும் தெரியும், நெக். பின்னாடி கழுத்தின் பின்புறம், அதுக்கு நேப் அப்படின்னு பேர். பின்னங்கழுத்துன்னு சொல்லும் பொழுது நேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெறும்னா சொல்லும்போது, வெளிப்பக்கமாக சொல்லும்போது இது கழுத்து, உள்ள தொண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் த்ரோட். ஷோல்டர்ஸ் யூனோ, ஓகே. ஆர்ம்ஸ், அப்பர் ஆர்ம்ஸ், லோவர் ஆர்ம்ஸ். முழங்கை, முழங்கைக்கு வந்து எல்போ. My friend has fractured his elbow. ஓகே, ஸோ முழங்கைக்கு எல்போ. இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும், மணிக்கட்டு, அங்கே தான் வாட்ச் கட்டுறோம். It is called as a wrist. உள்ளங்கை is called as palm. கை விரல்கள், fingers. இந்த இடம் தெரியுமா, நிறைய பேர் அடி வாங்கியிருப்போம் ஸ்கூலில். பாய்ஸ் ஸ்கூல்லையாக இருந்தாலும் கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் டீச்சர்ஸுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கிறதுக்கு. இந்த இடம், இந்த முட்டி, கை மூட்டுக்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நக்கிள்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இட் இஸ் கால்ட் ஆஸ் நக்கிள்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து நேம்ஸ் தான், எல்லாமே நவுன்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த பாடி பார்ட்ஸை வச்சு, இந்த காமன் நவுன்ஸை வச்சு, இந்த ப்ராப்பர் நவுன்ஸை வச்சு யூ ட்ரை டு மேக் 1 or 2 sentences. இந்த வீடியோனுடைய கமெண்ட் பகுதியில் கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடலாம்.
ஒரு சென்டென்ஸை எழுதி அதுக்கு கீழே வந்து அந்த வார்த்தை ஒரு ப்ராப்பர் நவுனா இல்லை காமன் நவுனா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எதுக்கு முன்னால் நீங்கள் த போட்டிருக்கீங்க, எதுக்கு முன்னால் த போடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இடங்கள்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் எப்பொழுதுமே கேபிட்டலில் தான் ஆரம்பிக்கும். ஒரு சென்டென்ஸினுடைய எந்த போர்ஷனில் நீங்கள் ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணினாலும் அதனுடைய முதல் எழுத்து கேபிட்டலாகத்தான் இருக்கும். ஸ்மால் லெட்டர் எழுதவே மாட்டோம். மை நேம் இஸ் ஷியாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எஸ் வில் பி கேபிட்டல். The capital of India is New Delhi அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த N will be capital, D will be capital. The capital of Tamil Nadu is Chennai அப்படின்னு சொன்னீங்கன்னா T will be capital, C will be capital. So be it in any part of the sentence, wherever you use proper noun, the first alphabet will always be in capital. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வாட் இஸ் நவுன், வாட் இஸ் ப்ராப்பர் நவுன் அண்ட் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் நவுன்ஸ் விச் ஆர் அவர் பாடி பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யூ ட்ரை டு பில்ட் சம் சென்டென்சஸ் using the nouns, using the common noun and proper noun and body parts use பண்ணியோ. I cut my palm, I have a pain in the wrist. எப்படி வேணால் நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா I will know whether you are following this. உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதான்னு எனக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதனுடைய ஒரு கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் keep practicing, keep talking. Bye.